சொல்லுவாங்க இவங்க வந்து ரொம்ப ராஜ்யம் பண்றாங்க, இவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற திமிர்ல இந்த மாதிரிலாம் என்ன வந்து ஒரு ரூபாய் செலவு பண்றா கூட பார்த்து தான் செலவு பண்றோம். ஏன்னா வந்து கணக்கு வேற கேக்குறாங்க, என்ன செலவு பண்றீங்க. முழு அதிகாரமும் அவங்கள்ட்ட தான் சார் இருக்கு. என்ன வாங்கணும் என்ன செய்யணுங்கிறது அவங்க கிட்ட. நீ வீட்ல தானே இருக்க, நீ எதுக்கு பார்லர் போகணுங்கிறதா ரொம்ப பசங்க வேலைக்கு போறாங்க, அவங்க கையில மணி வருது. சோ அதை வச்சுட்டு அவங்க இஷ்டப்படி இன்னுமே இந்த வயசுலயுமே ஜாலியா இருக்காங்க. பட் எங்களால வந்து அந்த மாதிரி இருக்க முடியல. இந்த பொண்ணு வீட்ல தான் இருக்கு, வயசான காலத்துல அவங்க வேலைக்கு போறாங்க, நான் வீட்ல தானே இருக்கேன், வீட்ல தானே இருக்கேன்றது டாமினேட் பண்ற மாதிரி தான் சார். வெளியில போனவங்க தான் வேலை பார்க்கறோம், வீட்ல இருக்கவங்க சும்மா இருக்காங்க. அதெல்லாம் வீட்ல இருக்கிறது 1000 வேலைகள் இருக்கும். சாதாரண ஒரு சின்ன வேலையே பெருசா யோசிச்சு பேசுறதா இப்போ உள்ள பார்த்தா எனக்கு அந்த மாதிரி பரபரப்பா கஷ்டமா ஓடி ஓடி அந்த மாதிரி இருக்க வேண்டாம். நான் என் குழந்தைங்களோட செலவழிச்சு சொல்லுவாங்க. உட்கார்ந்திருக்க மாமியார்கள்லாம் ஒர்க்கிங் உமன், வேலைக்கு செல்லக்கூடிய மாமியார்கள். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இந்த பக்கம் இருக்கக்கூடிய மருமகள் எல்லாம் வேலைக்கு செல்லாமல் ஹோம் மேக்கராக இருக்கக்கூடிய மருமகள். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. முதல்ல ஒரு சாஃப்ட் நோட்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு வேலைக்கு போகும் மாமியார் கிடைத்திருப்பது எவ்வளவு லாபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க, அப்படித்தானே? என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. என்ன கேட்டாலும் வாங்கி தராங்க. நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 4 வருஷம் ஆச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்ம தூங்கலாம் சார். நல்லா தூங்கலாம். காலையில என்னை எழுப்பவே மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், எழுப்பிடுவாங்களோ என்னவோன்னு எனக்கு. என்னமோ போங்க, மொத்தத்துல வேடிக்கையான ஆளா இருக்கீங்க. எழுப்பிடுவாங்களோன்னு பயம் இருக்குமா? நான் நினைச்சேன் ஐயோ நம்ம எந்திரிக்காம இருக்கவே, அந்த பயம் நினைச்சேன். எழுப்பிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். நான் வந்து கையில காசு வச்சிருப்பேன், என்னைக்காச்சும் செலவுக்கு வேணும் அப்படின்னு அதை வச்சுட்டு அவங்க கிட்ட போய் கேட்பேன். ரொம்ப உசாரத்தா இருக்க போல இருக்குதா? அவங்க ஜாப் போறதுனால நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியுது சார். அதனால சரி இப்ப இருக்கிற பசங்கள இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது அவங்களே டிசைட் பண்ணி. என்ன என் வீட்டு மருமக என்ன பத்தி புகழ்ந்து பேசுறாளா, என்ன பத்தி பெருமையா பேசுறாளா, அவளுக்கு பொழுதே போகாது. இப்ப அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம வேலையை நம்ம எப்ப வேணா பாத்துக்கலாம், அவங்க வரதுக்குள்ள முடிச்சு வைக்கணும் அவ்வளவுதான். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு ரிலாக்ஸ்டா என்ன டயத்துல பண்ணணும்னு தோணுதோ அப்ப பண்ணிக்கலாம் இல்லையா? ஜாலியா இருக்கலாம் சார். ஜாலியா இருக்கலாம்னா புரியலையே. அவங்க வெளியே போயிருவாங்க, நம்ம மட்டும் தானே சார் வீட்ல, நம்ம இஷ்டம் தானே. ஓ நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். நம்ம இஷ்ட டிவி பாத்துக்கலாம், நம்ம வேலையை நம்ம பொறுமையா பாத்துக்கலாம், எதுவும் குறை சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. இருக்கட்டும். வீட்டுல மாமியாரும் போயிடுவாங்க, குழந்தையும் பால்வடி அனுப்பிடுவோம், ஹஸ்பண்டும் போயிடுவாங்க, நாங்களும் போயிடுவாங்க, நாங்க மட்டும் தான் தனியா. அடே அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள கிரிக்கெட் விளையாடிங்க போறீங்க தனியா. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். வெளியில போய் வேலை பார்க்கறதுனால இப்ப மாடர்னா இருக்க எல்லா விஷயம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப பிரமாதம் சார். இன்னொன்னு ஃபோன் நல்லா பேசலாம் சார். போன் நல்லா ஆமா, பேசலாம். அம்மாட்ட நல்லா பேசலாம் சார், எல்லாத்தையும் ஓப்பனா பேசலாம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? அது சரி. ஆனா ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிருச்சு, மருமகளுக்கு பிடிக்காத நாள் சண்டே. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சண்டே மாமியார் வீட்டுல இருக்கப்ப எப்படி இருக்கும் தெரியுது, எப்படி இருக்கும், அமைதியா இருக்கும் இல்ல, சத்தமே இல்ல. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே, அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். சொல்ல வந்தது சொல்லிட்டு ஓடி போயிரு. அவங்க வேலைக்கு போறதுனால நம்மள வெளியே விட மாட்டாங்க, எதுவா இருந்தாலும் அவங்களே பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கு. சின்ன பிள்ளை சார், அதுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? இல்ல வந்து நாங்க 2 பொண்ணு சார், எனக்கு அப்பா இல்ல, நான் 10th படிக்கும் போது தவறிட்டாங்க. எங்க அம்மா வந்து சின்ன வயசுல இருந்தே என்ன வந்து பையன் மாதிரி வளர்த்துட்டாங்க. என்ன சொல்ற? என்னடி சொல்ற? போனாலும் கறி கடைக்கு போனாலும் நான் தான் போகணும், பால் பாக்கெட் வாங்கினாலும் மொனக்கடையில இருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன். இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எனக்கு என்னங்க புரியல, இவங்க வந்து உங்களுக்கு இந்த பொண்ணு வந்து சொந்தமா அசலா? லவ் மேரேஜ். ஓ மை காட். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 வருஷம். ஒரு வருஷத்துல இது கூடவா தெரியாது, இந்த பொண்ணு எப்படின்னு கூட தெரியாது. தெரிஞ்சிருச்சு சார். இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். அப்புறம் என்ன? எனக்கு தெரியும், நல்ல பொண்ணு, எல்லாமே அவங்களுக்கு செய்வா. வந்து அவங்க பையன் வந்து அப்படியே பொத்தி பொத்தி பார்த்துட்டாங்க ஒரே பையன்றதுனால. இங்க பாரு, ஒரு வயசுக்கு வந்து ஆம்பளைய அநியாயத்துக்கு கோழி கொஞ்சம் கூண்டுல போட்டு வளர்க்குற மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு வர. சோ மருமகளையும் எங்க வந்து பொத்தி பொத்தி பார்த்தாங்க தான் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டோமே. கறி கடைக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ளே வச்சிருந்திருக்காங்க, அவன் பையக்காவ லவ் பண்ணி ஒரு பொண்ணு. இரு நான் என்னமோ நம்ம வீட்டு பையன் கேணையன்னு நினைச்சேன். அதே மாதிரி என்னையும் அவங்க வந்து பையன் வந்து நம்ம சொல்றதான் கேக்குறான், சோ மருமகளும் நம்ம சொல்றதான் கேட்கணும். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? இங்க பிரச்சனை அதான். அப்படிலாம் இல்ல சார். அப்படிதான் சார். என்ன நக்கலா? பின்ன சரி, இனிமே நீங்க வாங்கிட்டு வா. சும்மா இப்ப உங்க முன்னாடி சொல்றாங்க சார், வீட்டுக்கு நல்லா ரயில் விடுறீங்க மிஸ்டர் நெல்லை சிவா. ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க அவங்க? ஆக்சுவலி அவங்க வந்து தனியாவே அவங்க பையனை வளர்த்து அந்த பில் பண்ண எல்லாத்தையும் பார்த்துப்பேன், நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா பெட்டர்னு நினைக்கிறீங்க? அவங்கள மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். சரி, ஓகே. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும்.
சார் ஞாயிற்றுக்கிழமை வெளியே விட மாட்டாங்க சார். நுங்குலேருந்து இளநீர்லேருந்து எது வேணாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, வீட்டில் எடுத்து வந்து வைக்கிறேன், வெளியே போவாதீங்க. கூடறதே குழி பறிக்கிறது இதானா சார் வேலைக்கு போகிறேன், அதனால ஒரு நாள் மட்டும் என் கூடயே இருந்தா சந்தோஷமா இருக்கும். அதனால தான் வெளியே போயிட்டு வந்து வீட்டில் தான் இருக்கோம். ஓ நீ அப்படி வரியா? இருந்தாலும் அன்னைக்கு டே ஃபுல்லாக என் கூடயே இருக்கணும்னு ஒரு இது அந்த பொண்ணு நினைச்சிருந்தா இது என்ன ஒவ்வொரு வாரம் நம்ம இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டே உங்கள்ட்ட சொல்லாம நீங்களா இல்லையான்னு கிளப்பி வெளில கூட்டு போயிருந்துருக்கலாம். அந்த லெவலுக்கு போயிட்டீங்களா? அப்படி போக மாட்டேன்னு நம்பிக்கை சார். பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை நீங்க வேல்யூ பண்ணணும்ல. சார் நீங்க நியாயமா பேசுறீங்க. நீங்க இப்படி பேசுறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஒரு சண்டே நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னால உடனே கிளம்பி பைக்ல வெளில போயிருப்பாங்க. இல்லையாப்பா? இன்னும் வீட்டு தம்பி எங்க இருக்காப்ல? இதோ அங்கே தான் இருக்கார் சார். என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா. என்ன குள்ள சொல்ல பாக்குறாங்க? நடக்காதா? நான் இங்க இல்ல. எங்க இருக்காப்ல? பேர் என்ன? தினேஷ். சண்டே நீங்களும் கிளம்பி போவீங்களா மாட்டீங்களா? ஓஹோ அப்படியா சங்கதி? போவானா தினேஷ்? ஏய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. நான் கூட தினேஷ் யோசிப்பான்னு நினைச்சேன். அம்மாக்கு பயந்தவனாச்சேன்னு. அவன் பட்டார்னு யாரா இந்த கேள்வியை கேட்பான்னு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? அவங்க பையன் வந்துட்டு எனக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்க வந்து நீ உங்க அம்மாவை புரிஞ்சுக்கோ, அவங்க தனியா அவனை வளர்த்துருக்காங்க, அவங்க ஏன் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்றாங்க, நான் உனக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் நிறைய விஷயம். அது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உங்க மேல நீங்க ஒரு பிடிமானம் வச்சிருக்கீங்களா? அதை நீங்க நம்புறதை விட உங்களை நேசிக்கிற இந்த மனுஷங்களை நம்புறதா ரொம்ப முக்கியம். ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டணா வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? யங் கப்பல் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த பசங்க ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கிடைக்குது. உங்க பையன் ஒர்க் பண்றாரு தானே? இந்த லெவலுக்கு போயிட்டீங்களா? ஹைகோர்ட் வரைக்கும் போவேன். விஷயத்துக்கு வாயா. அவர் சனிக்கிழமையும் ஆபீஸா? ஆமா. அப்புறம் யோசிச்சு பாருங்க, 6 நாள் ஆபீஸ்ல பையனுக்காகவாது அவங்கள்ட்ட ஜாலியா வெளில போனா, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பசங்க. ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது. இல்ல விட்டீங்க அழுதுருவாங்க. பாவம். எனக்கு சீக்கிரமா எழுந்திருக்கணும்னே தோண மாட்டேங்குது, டயர்டா இருக்கு சார். என்னையா இது? கரண்ட் பில் கட்டுறவங்க டிபி செக் பண்ண வந்துருவாங்க. அப்போ வந்து நான் தூங்கிட்டு இருப்பேன். அப்போ திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வருவாங்கம்மா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கொஞ்சம் இதாக இருக்கும் சார். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஏமா இது ஒரு பிரச்சனை நீ சொல்றது, நான் பிரச்சனை எப்படிமா எடுத்துக்கிறது? அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அந்த போன் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க சார். பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில இருந்து அவங்கள கத்த சொல்லி அவங்கள எழுப்பிடுவேன் சார். ஆனந்தே சூட்டு பேலுக்கு காதே கேட்க மாட்டேங்குது. சில நேரம் இதுக்காண்டில தூங்காம இருந்திருக்கேன் சார். ஆனா இவ்வளவு தியாகம் எப்படிமா பண்ண முடியும்? டிபில இருந்து ஆள் வருவாங்கன்னு நான் தூங்காமலே காத்திருக்கிறது அப்படிங்கிறது, இது பகல்ல தானே சொல்றீங்க? இது பகல்ல தான் சார். ஓ, இதுவே துயரமா இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கும். அது தொந்தரவுன்னு சொல்ல முடியாது. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. நான் என்ன சொல்றேன், போன் சைலண்ட் போடாத, ஒரு எமர்ஜென்சி கூப்பிடும்போது போன் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, இவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாங்க, இவன் போன் சைலண்ட் போட்டு தூங்கிடுவா. டே ஃபுல்லா அவங்க வீட்ல இருந்து மருமகளோட போடுற ப்ராப்ளம்ஸ் பாதி குறையும். மருமகள் நிம்மதியா வீட்ல இருக்கலாம். இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்போ மழையே பெய்யுது. நம்ம சம்பாத்தியத்தை கரைக்கிறதுக்குன்னே வராங்க. அது உங்க மருமகளோட வச்சுக்கோங்க. ஓ, முதல்ல பேசுனதுக்கு இப்ப பதிலா? நீங்க மருமகளை வச்சு குடும்பம் நடத்துற அழகுதான் சென்னை மாநகரம் பூரா சிரிப்பா சிரிக்குது. நன்றி நன்றி நன்றி.